Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.9 தான் பார்க்க போறோம். If 7 5 3 2 இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிருக்காங்க plus 3 போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு காம்போசைட் நம்பரா அப்படி இருந்தா அந்த ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபைனா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது, அப்புறம் செகண்ட் டேர்மில் அடிஷன் இருக்குது. அது வந்து காம்போசைட் நம்பரா இல்லையான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு காம்போசைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை வந்து காம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்டர்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த நம்பரால் இப்போ நம்ம 2ன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2வை 1ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஸோ அப்போ 1 வந்து ஒரு ஃபேக்டர். எதுக்கு? 2க்கு ஃபேக்டர். 2வை 2ஆலே டிவைட் பண்ண முடியும். அப்போ 2வும் ஒரு ஃபேக்டர். அப்போ 2 அப்படிங்கிற நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 1 அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குது, 2 அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பர்ஸ்னாலையும் நம்ம என்ன பண்ணலாம்? 2வை டிவைட் பண்ணலாம். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. சரி, காம்போசைட்னா நான் என்ன சொன்னேன்? மோர் தென் 2 ஃபேக்டர்னு சொன்னேன்னா, இப்போ 2 அப்படிங்கிற நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர் தான் இருக்குது? 2 ஃபேக்டர் தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? மோர் தென் 2 ஃபேக்டர்னு சொன்னேன். அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருந்தால் தான் அது வந்து காம்போசைட் நம்பர், இல்லாட்டி அது வந்து நாட் காம்போசைட் நம்பர். இப்போ இது நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ காம்போசைட்டோட கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேக்டர் வந்து 2 ஃபேக்டருக்கு மேலே இருக்கணும். 2 ஃபேக்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது காம்போசைட்டு, இல்லாட்டி அது காம்போசைட்டு கிடையாது. சரியா? இப்போ நம்ம சம்மோட இது பேசிக் ஸ்டெப்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரே நிமிஷம். 7 × 5 × 3 2 + 3. இப்போ இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேர்மாக எடுத்துக்கோங்க, இது செகண்ட் டேர்மாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? இந்த 3 காமனாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 3யை நான் ஃபுல்லாக வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 3யை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிறது 7 5 2 + 1. ஏன் இங்கே நான் 1 போட்டேன்? ஏன்னா இங்கே இருந்த 3யை தான் நான் வெளியே எடுத்துட்டேன். அந்த இடத்துல இப்போ எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா 0 போட்டுறக்கூடாது, அங்கே 1 போடணும். ஏன் போடணும்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல். நம்ம இதை வெளியே எடுத்துட்டோம், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 7 5 35, 35 × 2 70, 70 + 1, 70 + 1 என்ன வந்துடும்? 71 வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங்கு? மல்டிபிள் தானே மீனிங்கு. ஸோ 70 + 1 71. இப்போது நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக ஒரு நம்பர் கொடுத்தாங்கல்ல, சாரி கண்ணா, 7 × 5 × 3 × 2 + 3 இவ்வளோ பெருசாக கொடுத்ததை நான் 2 ஃபேக்டராக எழுதிக்கலாம். 7 × 3 × 71 அப்படின்னு 2 ஃபேக்டராக எழுதியிருக்கேன். இப்போ இந்த நம்பரை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை 3ஆலே டிவைட் பண்ணலாம், 71ஆலே டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொன்று சொல்லலாம், மேம் இப்போயே 2 ஃபேக்டர் தானே கிடச்சிருக்கு, அப்போ இது காம்போசிட் நம்பர் கிடையாது, நம்மளுக்கு இன்னும் 2 கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கு 1ங்கிற ஒரு நம்பர் என்ன தான்? ஃபேக்டர் தான். அப்போது இந்த இவ்வளோ பெரிய நம்பருக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? 3 இருக்குது, 71 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 3 ஃபேக்டர் கிடச்சிச்சு. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அப்போ என்னது? இது காம்போசைட் நம்பர். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை எழுதணும், அடுத்து 3யை பிரித்து காட்டுற ஸ்டெப் எழுதணும், அதுக்கப்புறம் 3யை எடுத்துகிட்டு இந்த 70 + 1 எழுதணும், அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக என்ன எழுதணும்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 1 3 71 இந்த 3மே எழுதிக்கலாம். இந்த 3 நாளையுமே நம்ம அதனால் டிவைட் பண்ண முடியும். அவ்வளோதான் சம், இந்த சம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கொஷின் எனக்கு புரியலை, வேறு மாதிரி நடத்துங்க, கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க, அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டதில் எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. யார் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சால் அவங்க இதுக்கு ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் என் வீடியோ கொஞ்சம் நிறைய ரீச் ஆகும். உங்களுக்கு நிஜமாலுமே பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லாட்டி வேணாம். நான் எந்த விஷயத்தை திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லலாம். ஸோ நான் அதை கண்டிப்பாக திருத்திக்க முயற்சி பண்ணுவேன். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.